கொஷினை நல்லா பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, pH ஆஃப் 1.0 இன்டூ 10⁻⁻5 மோலார் சொல்யூஷன் ஆஃப் KOH. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் KOHனா என்னன்னு தெரியணும், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சரியா, இதில் pH ஆஃப் KOHை நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உனக்கு pHனா என்ன, பை த வே POHனா என்ன அண்ட் KOHனா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக KOHன்றது வந்து ஸ்ட்ராங் பேஸ், அப்படின்னா ஈஸியாக டிசோஷியேட் ஆயிரும். pHனா என்னன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரைட் அயான்ஸ். இந்த இக்குவேஷனில் பாருங்களேன், இந்த KOH இருக்குது, இது வாட்டர்னால் எல்லாமே ஒரு அக்வஸ் சொல்யூஷனில் தான் இருக்குது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது உனக்கு பொட்டாசியம் கிடைக்கிது, ஹைட்ராக்சைடு கிடைக்கிது. ஓகே, ஸோ இந்த K+ன்றதை நம்ம வந்து ஹைட்ரைடு அயான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹைட்ரைடுன்னு சொல்லலாம். ஸோ இது தான் வந்துட்டு pH, அதோட கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறது தான் pH. இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ்ன்னு இருக்கக்கூடியதோட கான்சன்ட்ரேஷனை நீ கண்டுபிடிக்கணும்னா pHன்னு அர்த்தம். இதில் மைனஸ்ன்னு இருக்குது பார்த்தியா, இதோட கான்சன்ட்ரேஷன் உனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ POHன்னு சொல்லணும். அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான். புரிஞ்சுதா? இப்போ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒன்று. ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் நம்ம 3 ஸ்டெப்பாக நம்ம பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸை நம்ம கண்டுபிடிக்கணும். OH மைனஸை நீ கண்டுபிடிக்க அவசியமே இல்லை, பிகாஸ் இது வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த KOH வந்து டிசோஷியேட் ஆகி உனக்கு K+ம் OH மைனஸுமா கிடைக்கிது. புரியுதா? KOH ஒரு குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, அந்த கான்சன்ட்ரேஷன் அது கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இல்லை, நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது OH மைனஸோடது மட்டும்தான். ஸோ நம்ம அந்த OH மைனஸோடதை மட்டும் எடுத்திருக்கோம். சரியா, இப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸுக்கு என்ன செஞ்சுருக்கோம், KOH மைனஸ் இந்த மாதிரி. ஸோ அப்போ இந்த OH மைனஸுக்கு டவுட்டே வேண்டாம், KOHக்கு என்ன கான்சன்ட்ரேஷனோ அதுதான் இதுக்கு. ஸோ அது என்னன்னு பாரு, 1.0 இன்டூ 10⁻⁻5. அது அப்படியே நீ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ OH மைனஸோட வேல்யூ அது. இனி POHன்னு கண்டுபிடிக்கணும். POHனா என்னது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான். ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா லாக் கண்டிப்பாக எடுக்கணும். அதுவும் முக்கியமாக நெகட்டிவ் லாக் எடுக்கணும். சரியா, இப்போ நெகட்டிவ் லாக் ஆஃப் OH மைனஸ். ஓகே, இப்போ இந்த OH மைனஸுக்கு நீ லாக் எடுக்கிற அப்படின்னா அந்த வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டெப்பில் உனக்கு என்ன பண்ணணும் தெரியலை அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். லாக் இன்டூ A இன்டூ 10⁻B இருக்குன்னு வச்சுக்கோயேன். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த பவரில் இருக்கிறது இங்கே பேஸில் வந்து B ப்ளஸ் இந்த log Aன்னு சேர்ந்துடும். சரியா, ஸோ இந்த ட்ரிக்கை நம்மளுடைய ஃபார்முலாக்கு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன இருக்காங்க, இந்த பவரில் இருக்கிறவங்க அப்படியே பேஸில் வந்துட்டாங்க, இந்த லாக் அப்படியே 1.0 கூட மீட் பண்ணுது. 1.0ன்றது ரொம்ப சின்னதான ஒன்று. ஸோ நீ அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம், அதுக்கு நீ ப்ராப்ளமே இல்லை, அது நீ பார்த்துக்க தேவையில்லை. ஸோ அதை அப்படியே விட்டுரு. -5 இருக்குது. ஸோ இந்த -5ஐ நீ நெகட்டிவ் லாகெல்லாம் எடுக்கிற. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், அந்த மைனஸை நீ நெகட்டிவ் லாக் எடுக்கும்போது இங்கே -5ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், POH கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, அதுக்கு அடுத்தது தான் நம்ம pH கண்டுபிடிக்க போகிறோம். pH கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, pH + POH = 14. இது எதுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். இது வந்து ஜென்ரல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல் ஹைட்ரைட்ஸுக்கு இது வந்து ஜென்ரலாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இந்த வேல்யூ. ஸோ இது எப்படி வந்ததுன்னு பார்க்கணுன்னா பயங்கர பெரிய இக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீ அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து இந்த ஜென்ரல் ஹைட்ரைடுக்கான எக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ இது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. எங்கே வாட்டர் வந்து பிரிஞ்சு H+ம் OH மைனஸும் கிடைக்குதோ அந்த இடத்துல நீ இந்த ஃபார்முலாவை தான் போட்டாகணும். ஓகே, ஸோ இதில் வந்து ஆட்டோ அயனைசேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான், உனக்கு pH தான் கண்டுபிடிக்கணும், கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன்லேருந்து pH அப்படியே எடுத்துக்கோ, 14 - POH இப்போ தான் கண்டுபிடிச்சோம், +5. ஸோ இந்த சைடு போகிறனால -5 ஆகி 9 என்ற ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்.